ஏய், அவன் என்னை தமாஸ்காரன் நினைச்சிருக்கேன். நான் சிரிக்க பேசுவேன், சீரியஸாவும் திங்க் பண்ணுவேன். கோயம்புத்தூர் மட்டும் இருப்பான். அது போக நிறைய பேருக்கு இன்டர்ஸ்டேட் பெர்மிட் என்னன்னு தெரியல, நிறைய பேர் தெரியும், தெரியாதவங்க சொல்றேன். இன்டர்ஸ்டேட் பெர்மிட்னா பாத்தீங்கன்னா 2 ஸ்டேட் கனெக்ட் பண்ணணும். தமிழ்நாடு, கேரளா 2 ஸ்டேட்டை கனெக்ட் பண்றதுனால இன்டர்ஸ்டேட் பெர்மிட் சொல்லுவாங்க. வண்டியில ஸ்டிக்கர் பாத்தீங்கன்னா இன்டர்ஸ்டேட் பெர்மிட் ஒட்டி இருக்கும். வண்டியிலே 2 ஸ்டேட்ல ஓடும். இந்த ஸ்டேட்டுக்கும் அந்த ஸ்டேட்டுக்கு கனெக்ட் பண்ணுச்சுன்னா அந்த இன்டர்ஸ்டேட் பெர்மிட் சொல்லுவாங்க. இதுல நம்ம வீடியோ இருக்கு. திரிசூர்ல இருந்து நம்ம கோயம்புத்தூர் வரைக்கும் ரூட் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு டிஃபரெண்டான ரூட். பாலக்காடு ரூட் கிடையாது. எந்த ரூட்ல வந்தாலும் பாத்தீங்கன்னா பழைய போலீஸ் ஸ்டேஷன் ரெக்கார்ட் எடுத்து பாருங்க. ஆதிடா காசிமேடு ஆதி. இதுதாங்க வந்து நம்ம பாலக்காடு டு திரிசூர் இடையில இருக்கிற டனல். மலையை வந்து குடைஞ்சு ரோடு போட்டிருப்பாங்க, உள்ள பாதை போட்டிருப்பாங்க. உள்ள சூப்பராக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது. உள்ள ஃபுல்லாமே லைட்லாம் வச்சுருப்பாங்க, எப்படி இருக்கு பாருங்கள். என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் உன்னையே தான் நினைச்சிட்டு இருப்பேன். நீதான் என் உயிர். சரிங்கண்ணா, இப்ப நம்ம கம்பெனில வந்து 10 வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம கம்பெனி வந்து கோயம்புத்தூர் பேஸ் பண்ண கம்பெனி. ஓனர் வந்து கோயம்புத்தூர்காரங்களா? ஓனர் பத்தி சொல்லுவானே. ஓனர் பத்தி எந்த பிரச்சனை பாப்பாருங்க. வண்டியில நீட்டா வேலை செஞ்சு கொடுப்பாருங்க. வண்டி வேலை பார்த்து கொடுத்துருவாங்க. எல்லா வேலை என்ன வேலை சொன்னாலும் செஞ்சு கொடுத்துருவாருங்க. சரிங்கண்ணா பிரச்சனை இல்லைங்க. மெயின்டெனன்ஸ் நல்லா பாக்குறாங்க. கரெக்டா பாத்துருவாங்க. உங்கள்ட்ட எப்படி பழகுறாங்க? பழகிறது எல்லாம் தப்பு பண்ணா திட்டு வருங்கண்ணா. அது எல்லா கம்பெனி நடக்கலாம். தப்பு பண்ணல அப்படின்னா கரெக்டா பாப்பாருங்க, பாத்துக்குவாங்க. வண்டி வேலை கரெக்டா பாத்து கொடுத்துருவாங்க. சரிங்க. இப்ப நீங்க வந்து 10 வருஷம் ஓடுறீங்க. உங்களுக்கு பேஜ் வண்டி தான் எந்த வண்டிங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஆம் வீரா. செகண்ட் டைமா இன்டர்ஸ்டேட் பஸ்ல வந்து இன்டர்ஸ்டேட் ரைடு பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி வந்து கோபி பஸ்ல வீடியோ பண்ணோம். எங்க இருந்தா தேனியில இருந்து 3 வரைக்கும் இன்டர்ஸ்டேட் ரைடு பண்ணோம். இப்ப செகண்ட் டைமா வந்து நம்ம கலைமகள் பஸ், நம்ம கோயம்புத்தூரை பேஸ் பண்ண கலைமகள் பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா திரிசூர்ல இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் வீடியோ பண்ணிருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ பண்ண வந்திருக்கோம். எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல வீடியோ பண்ண வந்திருக்கோம். கோயம்புத்தூர்ல வந்து காலையில பாத்தீங்கன்னா KSR டீச்சர் வந்து பாலக்காடு வரைக்கும் வீடியோ பண்ணிருக்கோம். அடுத்து பாலக்காடு டு திரிசூர் பாத்தீங்கன்னா ஒரு கேரளா பிரைவேட் பஸ்ல வீடியோ பண்ணோம். திரும்ப அங்க இருந்து திரிசூர்ல இருந்து பொள்ளாச்சி போலாமா கோயம்புத்தூர் போலாமான்னு பாக்குறப்ப பாத்தீங்கன்னா நம்ம கலைமகள் பஸ்ல வந்து நம்ம தம்பி GRP டிராவல் GRP அந்த மாதிரி நம்பர் அவன் தான் வந்து பெர்மிஷன் ஆகி கொடுத்தேன். இந்த பஸ்ஸோட ஓனர் தான் தெரியும். பெர்மிஷன் ஆகி கொடுத்தேன். இவ்வளவு கேட்டோட அவங்க பண்ணிக்கிற சொல்லிட்டாங்க. நான் பண்ணேன். ஆல்ரெடி அவங்க வண்டியில 2-3 வண்டியில நான் பண்ணிட்டேன். நீங்க பண்ணுங்க அப்படிங்க. அவன் பெர்மிஷன் ஆகி கொடுத்தேன். சரி பண்ணிடுவோம் சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம திரிசூர்ல இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் கலைமகள் பஸ்ல வீடியோ பண்ணி வந்தாச்சு. சூப்பரா வந்து இறங்கியாச்சு. இந்த கலைமகள் பஸ்ஸை பத்தி சொல்லணும்னா நம்ம கோயம்புத்தூரை பேஸ் பண்ண கம்பெனி. பஸ்ஸஸ் பாத்தீங்கன்னா ஒரு 5 பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்றாங்க. எந்தெந்த ரூட் பாத்தீங்கன்னா நம்ம திரிசூர் டு கோயம்புத்தூர் வந்து 2 வண்டி ஓடுது. 2மே இன்டர்ஸ்டேட் பெர்மிட் வண்டி. ஆப்போசிட். இந்த வண்டி பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஆல்ட்டு, அந்த வண்டி பாத்தீங்கன்னா திரிசூர் ஆல்ட்டு. அது போக பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் உக்கடத்துல இருந்து பழனிக்கு ஒரு வண்டி போகும். அது கூடிய சீக்கிரத்துல வீடியோ போகும். BS6 தான் ஓடு. அது போக சக்தி லைன்ல 2 வண்டி ஆப்ரேட் பண்றாங்க. இப்பதான் அந்த வண்டி நம்ம இது காந்திநகர்ல இருந்து போச்சு. காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிராஸ் பண்ணி போகுது சக்திக்கு. அதே அடுத்தடுத்து வீடியோ போட்டு பெர்மிஷன் வாங்கி இதுலதான் நம்ம வீடியோ போயிட்டு வந்திருக்கு. நம்ம கலைமகள் பஸ் பாத்தீங்கன்னா 5 பஸ் ஆப்ரேட் பண்றாங்க லைன்ல. அது போக பாத்தீங்கன்னா 2 பஸ் ஸ்பேர் டூரிஸ்டா வச்சிருக்காங்க. டூரிஸ்ட் பஸ் தேவைப்பட்ட கான்டாக்ட் நம்பர் நான் வீடியோல கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணிருங்க. அது போக நிறைய பேருக்கு இந்த இன்டர்ஸ்டேட் பெர்மிட் என்னன்னு தெரியல, நிறைய பேர் தெரியும், தெரியாதவங்க சொல்றேன். இன்டர்ஸ்டேட் பெர்மிட்னா பாத்தீங்கன்னா 2 ஸ்டேட்டை கனெக்ட் பண்ணணும். தமிழ்நாடு, கேரளா 2 ஸ்டேட்டை கனெக்ட் பண்றதுனால இன்டர்ஸ்டேட் பெர்மிட் சொல்லுவாங்க. வண்டியில ஸ்டிக்கர் பாத்தீங்கன்னா இன்டர்ஸ்டேட் பெர்மிட் ஒட்டி இருக்கும். வண்டியிலே 2 ஸ்டேட்ல ஓடும். இந்த ஸ்டேட்டுக்கும் அந்த ஸ்டேட் கனெக்ட் பண்ணிச்சுன்னா அந்த இன்டர்ஸ்டேட் பெர்மிட் சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம வீடியோ பண்ணிருக்கு. அந்த பஸ் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு திரிசூர் ஆப்ரேட் பண்றாங்க. இந்த திரிசூர்ல இருந்து கோயம்புத்தூர் ரூட் பாத்தீங்கன்னா எந்த ரூட் பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் ரூட் இருக்கும். டிஃபரெண்டான ரூட்டா இருக்கும். நம்ம பாலக்காடு ரூட் இருக்காது. எந்த ரூட் பாத்தீங்கன்னா வடக்கஞ்சேரி, நெம்மாரம், அது போக என்னமோ ஒரு கோடு சொன்னாங்களே
கொல்லங்கோடு இந்த ரூட்ல ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரூட்ல தான் போகும், அந்த ரூட்ல வரும். அதோட பாத்தீங்கன்னா இந்த வண்டி பாத்தீங்கன்னா முதலுக்கு 2 சிங்கிள் காலையில மார்னிங் இங்க இருந்து எடுத்து போவாங்க, திரும்ப அங்க இருந்து எடுத்துட்டு வருவாங்க. அவ்வளவுதான் வண்டி வந்துருச்சு, 5:30 வந்துருச்சு, ஆல்ட்டு இந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பஸ்ஸோட டீட்டெயில்ஸ் பஸ், இந்த பஸ் பாத்தீங்கன்னா அசோக் BS6ங்க, புது வண்டி தாங்க. மாடல் பாத்தீங்கன்னா 2024 மாடல். கோச் பாத்தீங்கன்னா மாவி கோச்சில் பாடி ஃபில் பண்ணிருக்காங்க, சூப்பராகவே இருக்கு வண்டி. அந்த பெயிண்டிங்லாம் பாத்தீங்கன்னா அந்த கேரளா பஸ்ஸோட பெயிண்டிங் தான் இருக்கும், கேரளா ஓடுறதுனால கேரளா பெயிண்டிங் தான் எடுத்துக்காங்க, சூப்பராகவே இருக்கு. இந்த மணிலாம் இருக்கும், நம்ம அடிச்சு விடுவாங்க பார்த்தீங்கன்னா மணி தான் சவுண்ட் கேட்கப்படுங்க. சரி கேட்கலாம், அங்கிருந்து அடிக்கணும் வைக்கிறேன், தெரியல அங்கிருந்து அடிச்சது தெரியும். பஸ்ஸோட இன்டீரியர் வீடியோ பார்த்துட்டு கேட்டு கண்டிப்பாக பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது நம்ம திருச்சூரில் ப்ரைவேட் பஸ்ஸு ஃபஸ்ட் ஸ்டாண்டுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பஸ்ஸு மட்டும்தான் நிற்கும், கவர்மெண்ட் பஸ்ஸு எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு இடத்துல இருக்கும். அது வந்து தனி ஸ்டாப்பு, தனி பஸ் ஸ்டாண்டாக, KSRTC பஸ் ஸ்டாண்டு தனியாக. இது ப்ரைவேட் பஸ்ஸஸ் மட்டும்தான் நிற்கும் நம்ம திருச்சூர் பஸ் ஸ்டாண்டு. நம்மளுடைய ஜேர்னியை திருச்சூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோயம்புத்தூருக்கு நம்ம கலைமகள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கேபின் ட்ரெயினும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம கலைமகள் பஸ் திருச்சூர்லேருந்து கிளம்பிருச்சு கோயம்புத்தூரை நோக்கி நம்மளுடைய பயணம். முன்னாடி போகிறது பார்த்திங்கன்னா கேரளா ப்ரைவேட் பஸ்ஸு. இது பார்த்திங்கன்னா ப்ளூ கலராக இருக்கும். இந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஊர் கம்மியான தூரங்களில் ஆப்ரேட் பண்ணுற வண்டியாக, மினி பஸ் மாதிரி, நம்ம ஊரில் மினி பஸ் மாதிரி இது ப்ளூ கலர் வண்டி. திருச்சூரும் சரி பாலக்காடும் சரி, இந்த 2 லைன் நம்ம வீடியோ பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம TN வெஹிக்கிள்ஸ் வந்து நிறையா பார்க்க முடியுது. அதிகமாக பார்த்திங்கன்னா நம்ம TN கார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா TN போட்ட கார் வந்து நிறையா வந்து நம்ம ஆப்போசிட்லலாம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. திருச்சூருக்குள்ளேயே மோஸ்ட்லி நிறையா தமிழ்நாட்டுக்காரங்க ட்ராவல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அவன் பாட்டுக்கு சவனேன்னு இருந்தான், அவனை பிடிச்சி நோண்டி சீண்டி குடைச்சல் கொடுத்துட்டே இருந்தீங்கல்ல, இப்ப பாரு அவன் யாருமே நெருங்க முடியாத ஒரு காட்டு மரமா வளர்ந்து நிற்கிறான். இனிமே உங்களால் நமக்கு முன்னாடி போகிற KSRTC பஸ்ஸு பார்த்திங்கன்னா திருச்சூர் டு கோயம்புத்தூர் ஆப்ரேட் பண்ணுற வண்டி போல்.
வழியாக பார்த்தீங்கன்னா பாலக்காடு வழியாக ஆப்ரேட் பண்ணுற வண்டி நமக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேஎஸ்ஆர்டிசி அந்த வண்டி தான். இப்போ கோயம்புத்தூர் தான் போகுது, நம்மளும் கோயம்புத்தூர் தான் போகிறோம். ஆனால் வேறு ரூட்டில் போக போகிறோம். அது வேறு ரூட்டு, நம்ம வேறு ரூட்டு. நேஷ்னல் ஹைவே வந்துருச்சு. நேஷ்னல் ஹைவே ஜாயிண்ட் ஆக போகிறோம். மெயின் ரோடு இந்த ரோடு பார்த்திங்கன்னா சேலம் டு கொச்சின் வழியாக போகிற ரோடுங்க. நம்ம திருச்சூர்லேருந்து பைபாஸ் ஏற போகிறோம் நம்மளுடைய கலைமகள் பஸ்ஸில். இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாகவே ட்ராவல் பண்ணலாம். என்ன காரணம் பார்த்திங்கன்னா, நம்ம ஊரில் வந்து மோஸ்ட்லி அதிகமாக நான் ட்ராவல் பண்ணது பார்த்திங்கன்னா 4வே தான். 2 ரோடு தான். இங்கிட்டு ஒரு பைக்கு, இங்கிட்டு ஒரு கார், இங்கிட்டு ஒரு கார் போகிற மாதிரி இருக்கும். 2 வண்டி போகலாம். இது பார்த்திங்கன்னா 6வேங்க. இங்கிட்டு 3 ரோடு, அங்கிட்டு 3 ரோடுங்க. ரோடு ஃப்ரீயாகவே போகலாம். இந்த 6வே ரூட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கும் நிறையா ரூல்ஸ் இருக்குங்க. ஃபஸ்ட்டு ரோட்டில் பார்த்திங்கன்னா 40 to 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற வெஹிக்கிள் போகணும். நடுவில் நம்ம போகிறது பார்த்திங்கன்னா 50 to 80க்கு மேலே போகிற வெஹிக்கிள் போகிறது. கடைசியாக ரைட் சைடு பார்த்திங்கன்னா அதில் வந்து 80க்கு மேலே ஸ்பீடு போகக்கூடிய வண்டியை தான் போகணும். ஆனால் ரூல்ஸை யாருமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அதேமாதிரி அந்த ப்ளூ கலர் டவுன் பஸ் போகுது பார்த்திங்களா, அந்த பஸ்ஸஸுமே கேரளா ப்ரைவேட் பஸ்ஸஸில் 2 விதமாக இருக்குது. ஒரு சில பஸ்ஸுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன வண்டியாக இருக்குது, இது கொஞ்சம் லாங் சேஸாகவும் இருக்குது. இதுலேயே 2 வேரியேஷன் இருக்குது. அது ஒருவேளை ப்ளூ கலர்லேயே லாங் ரூட்டு போகிற வண்டியாக சரியாக தெரியலை. என்னென்னு தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ பார்த்தவங்க கமெண்டில் சொல்லியிருந்தாங்க, வீரா ப்ளூ கலர் வண்டி பூராமே பார்த்தா டவுன் பஸ் வீரா, ரோஸ் கலர் வந்து லாங் ரூட்டு போகிறது வீரா, மோசல் வீரா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தகவல் கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. நமக்கு முன்னாடி ஒரு ரோஸ் கலர் பஸ்ஸு போய்கிட்டு இருக்குது. அது நம்மளை விலைத்தான் போச்சு. நம்ம டிரைவர் என்ன நார்மலான ஸ்பீடில் தான் போகிறாங்க. என்ன காரணம் பார்த்திங்கன்னா, நம்ம 1:25க்கு எடுத்து அப்படியே போய் வண்டி ஆல்ட் ஆகிறது தான். அதனால் நார்மலான ஸ்பீடு தான் டிரைவர் என்ன போனாங்க. இப்போ தான் நம்ம டிரைவர் எனக்கு கொஞ்சம் ஸ்பீடு எடுக்கிறாங்க. இப்போ தான் ஒரு காரை ஓவர்டேக் பண்ணுறாங்க. அப்படி இருந்து நார்மலான ஸ்பீடு தான் 80-85 ரேஞ்சில் தான் டிரைவர் எனக்கு போய்கிட்டு இருக்காங்க. நம்ம போய் ஆல்ட் ஆகிறதுனால ரோடு சூப்பராகவே இருக்குது, ட்ராவலும் சூப்பராகவே போய்கிட்டு இருக்குது. நம்மளுடைய பயணம் திருச்சூர் பஸ் ஸ்டாண்டு டு கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டு ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம், நவம்பர் டிசம்பரில் ட்ராவல் பண்ணோம்னா சும்மா வேறு லெவலில் இருக்குங்க. ஆல்ரெடி ட்ராவல் பண்ணதுனால சொல்கிறேன், சூப்பராகவே இருக்கும். இப்போ வரப்போகிற இடம் பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்குங்க. மேலே பார்த்திங்கன்னா இதில் தண்ணி ஏதோ போகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு சரியாக தெரியல, தெரிஞ்சவங்க வீடியோவில் சொல்லுங்கள். இது வந்து மேலே போகிறது வந்து தண்ணி போகிறதுக்கான பாதையா இல்லை பைக்கிலையோ கார்லையோ ட்ராவல் பண்ணுறதுக்கான பிரிட்ஜா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவங்க சொல்லுங்கள், மறந்துடாமல். இந்த கேரளா ஸ்டேட்டு, கேரளா மாநிலத்தை பார்த்திங்கன்னா காட் இஸ் அவர் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம் பார்த்திங்கன்னா, கேரளா வந்து காடோட கண்ட்ரின்றாங்க. அவ்வளவு சூப்பராக இருக்குங்க ஊர். கேரளாவில் வந்து நான் நிறையா இடத்துல ட்ராவல் பண்ணியிருக்கேன். திருவாண்டம் போயிருக்கேன், கொல்லம் போயிருக்கேன், கொட்டாரக்கரை, நிறையா ஊர் போயிருக்கேன். திருச்சூர், பாலக்காடு, குருவாயூர், நிறையா ஊர் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஊர் சூப்பராக இருக்குங்க. இதுதாங்க வந்து நம்ம பாலக்காடு டு திருச்சூர் இடையில் இருக்கிற டனல். மலையை வந்து குடைஞ்சி ரோடு போட்டிருப்பாங்க, உள்ள பாதை போட்டிருப்பாங்க. உள்ள சூப்பராக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது. உள்ள ஃபுல்லாமே லைட்டெல்லாம் வச்சுருப்பாங்க, எப்படி இருக்குது பாருங்கள். இந்த திருச்சூர் டு பாலக்காடு ரூட்டில் இந்த குதிரான் டனல்னு சொல்லுவாங்க. மலையை குடஞ்சி ரோடு போட்டிருப்பாங்க. இதுக்குள்ளே இந்த ரோட்டில் யார் ட்ராவல் பண்ணியிருக்கா நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறவங்க மறந்துடாமல் சொல்லுங்கள். இயற்கை வளத்தை அழிக்காமல் பாதுகாக்கணுன்ற ஒரே நோக்கத்தில் இயற்கையை சேதப்படுத்தாமல் விலங்குகளும் சரி எதுக்குமே எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் மலையை குடஞ்சி உள்ள டனல் மாதிரி அமைச்சிருக்காங்க. சூப்பராகவே இருக்குது. இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் கொண்டு வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி சில இடங்களில் அமைச்சிருக்காங்க. இந்த 4வே வந்து கிராஸ் பண்ணுறப்ப எதுவும் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடக்கூடாது. நடந்து போகிறவங்க, பாதசாரிகள் மேலே கூடி ட்ராவல் பண்ணிக்கலாண்டு மேலே கூடி போகிற மாதிரி நிறையா ஒரு சில இடங்களில் இந்த மாதிரி அமைச்சிருக்காங்க கேரளாவில். நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நிறையா கொண்டு வரலாம். சென்னை சைடு இருக்குது நான் பார்த்துருக்கேன். பட் மதுரை லைன்லலாம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. மதுரை, திண்டுக்கல், திருநெல்வேலி லைன்லாம் எதுவும் கிடையாது. வந்து விட்டது சுங்கச்சாவடி. நம்ம தமிழ்நாடு மாதிரியே இங்கேயும் டோல்கேட் வந்துருச்சுங்க. பட் எவ்வளோ வசூல் பண்ணுறாங்கன்னு தெரியல. டோல்கேட் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. மேலெல்லாம் ஆள் இதை போய் நடந்து போகிற மாதிரி ஏதோ அமைச்சிருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸ்ட்ரைட்டாக போனால் பாலக்காடுங்க.
லெஃப்ட்டு போகணுமா, லெஃப்ட்டில் போனோம்னா வடக்கஞ்சேரி பஸ் ஸ்டாண்டுக்கு போகுங்க. நம்ம பஸ் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு கட் ஆயிரும். நமக்கு முன்னாடி ஒரு கேரளா ப்ரைவேட் பஸ்ஸு போகுது. எந்த வண்டி பார்த்திங்கன்னா எஸ்டி ஜான் தான். ஆல்ரெடி நம்ம இந்த வண்டியில் ட்ராவல் பண்ணோம், பாலக்காடு டு திருச்சூர். அவங்க கம்பெனி வண்டி தான் இந்த வண்டி போய்கிட்டு இருக்குது. இப்போ இந்த பஸ்ஸில் வந்து மெயினாக ஒன்று சொல்லி ஆகணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா பஸ்ஸில் வந்து கேரளாக்குள்ளே தான் இந்த வண்டி, தமிழ்நாடு கேரளா தான் கனெக்ட் பண்ணி ஓடுது. மேக்ஸிமம் அண்ணன் வந்து தமிழ் சாங்கு தான் போட்டாங்க. தமிழ் சாங்கவும் வந்து கேரளாவில் உள்ள ட்ராவல் பண்ணுறாங்க. கேரளாக்காரங்க அந்த பஸ்ஸில் ஏறி ட்ராவல் பண்ணுறாங்க. இந்த பாட்டும் ரசிக்க தான் செய்கிறாங்க. நான் பஸ்ஸில் வீடியோ பண்ணிட்டு வரப்போ பார்த்திங்கன்னா என் சீட்டுக்கு பின்னாடி ஒரு ஜேஜி உட்காந்துருந்தாங்க. ஜேஜினா ஒரு லேடி உட்காந்துருந்தாங்க. அவங்க பார்த்திங்கன்னா இந்த சாங்கவும் நல்லா அவங்க அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி லிப் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா கேரளாக்காரங்களும் நம்ம தமிழ் சாங்கை நல்லா விரும்பி கேட்குறாங்க. வடக்கஞ்சேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆளை இறக்கலாம் விட்டுட்டு ஆளை ஏற்றிட்டு கிளம்பி வச்சுங்க. இனி பார்த்திங்கன்னா 4வே வராது, ஒரே சிங்கிள் ரோடாக தான் இருக்கும். சிங்கிள் ரோடில் தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்மளுடைய கலைமகள் பஸ்ஸு. ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கேஎல் ப்ரைவேட் பஸ்ஸு போகுது. டிரைவர் என்ன பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதமாக தான் அந்த லைனில் ஓடுறாராம். டிரைவர்கிட்ட கேட்டேனே, கேரளாக்குள்ளே வண்டி போயிட்டுருக்குனே, கேரளா சாங்லாம் போட மாட்டிங்களா, மலையாள சாங்லாம் போட மாட்டிங்களா, கேரளாவில் உள்ளே ட்ராவல் பண்ணுறப்ப கேரளாக்காரங்க யார் ஏறுறவங்க மலையாள சாங் போடுங்க, தமிழ் சாங் ஏன் போட்டிருக்கீங்க, அந்த மாதிரி கேட்க மாட்டாங்களான்னு கேட்டேன். அப்படிலாம் இல்லைப்பா, தமிழ் சாங்கை போட்டாலும் அவங்க பார்த்து கேட்டுக்குருவாங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் டிரைவர் என்ன சொன்னாங்க. இப்போ ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா கேபிடி அப்படின்ற ஒரு பஸ் வரும். இந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா திருச்சூர் டு பொள்ளாச்சி ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த பஸ்ஸோட பாடியை பார்க்குறப்ப நம்ம ஏரியாவில் ஓடின பஸ் பாடி மாதிரியே இருக்குது, ஜெவிலாஸ் பஸ் பாடி மாதிரியே இருக்குது. எனக்கு சரியாக தெரியல. பாடியோட லுக் வைஸ் ஃபோட்டோ எல்லாத்தையும் பார்த்து நான் சொல்கிறேன். இல்லை உண்மைக்கே இது வந்து ரீபாடி ஜெவிலாஸ் பஸ்ஸோட பாடியா அப்படின்னு தெரிஞ்சவங்க கமாலில் சொல்லுங்கள். ஆல்ரெடி இந்த ஃபோட்டோ எனக்கு ஒருத்தவங்க ஷேர் பண்ணாங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடியே. எனக்கு அந்த இதை பார்த்து இப்போ ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் சரியாக தெரியலை. கேரளாவில் எல்லா பஸ்லேயும் காமனாக கடைபிடிக்கிறது என்ன பார்த்திங்கன்னா, பஸ்ஸில் வந்து டோர் இருக்குங்க. டோர் நம்ம பஸ்லேயுமே டோர் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டைப் டோர் இருக்கும். இந்த டோருமே பார்த்திங்கன்னா டோர் போடாமல் பஸ்ஸு ஆப்ரேட் பண்ணால் வண்டிக்கு ஃபைன் போட்டுருவாங்களாம். அதனால் வந்து கேரளாவில் இருக்கிற மோஸ்ட்லி எல்லா பஸ்லேயுமே வந்து டோர் இருக்கும். டோர் போட்டு தான் வண்டிக்கு ரன்னிங்லேயே போகுமா. டோரை ஓப்பன் பண்ணி எதுவும் ரன்னிங் பண்ணால் ஃபைன் அடிச்சு விட்ருவாங்களாம். ஃபைன்லாம் பார்த்திங்கன்னா சின்ன அமௌண்ட் கிடையாது, பெரிய அமௌண்ட் அடிப்பாங்களாம். இதில் பார்த்திங்கன்னா 10,000 20,000 அப்படின்ற மாதிரி ஃபைன் போட்டுருவாங்களாம். இந்த பஸ் ஸ்டாண்டோட நேமே தெரியலங்க. 17.31 செகண்டில் வந்து இது என்னவோ பஸ் ஸ்டாண்டு, பட்டு மலையாளத்தில் இருந்ததுனால எனக்கு சரியாக தெரியலை. என்ன பஸ் ஸ்டாண்டு தெரிஞ்சவங்க சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி கேரளாவில் நிறைய இந்த லைன் நாங்கள் ட்ராவல் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ரோட்டோரத்தில் மாங்காய் மரங்க பூரா மாமரமாக இருக்குது. சில மாமரங்களில் வந்து மாங்காய் பிஞ்சு விட்டுருக்கு. நிறையா மாங்காய் இருக்குங்க. இந்த பாருங்கள் ரைட் சைடில் ஒரு கேரளா ப்ரைவேட் பஸ் ஏறி வருது. கேரளாவில் ரூல்ஸ் தாங்க, கரெக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. சிக்னல் போட்டால் பஸ்ஸு நின்று எவ்வளோ நேரம் ஆன பிறகு சிக்னலில் வந்து திரும்ப கிரீன் லைட் போட்ட அப்புறம் தான் வண்டியை மூவ் பண்ணுறாங்க. சிக்னல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க நம்ம கேரளா. ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆப்போசிட் தலைவன் நம்ம கலைமகளுக்கு ஆப்போசிட் பஸ் கலைமகள் BS3 வண்டி சேமாக தாங்க இருக்கும். இந்த வண்டிக்கு அந்த வண்டிக்கு ஒரே ஒரு வித்தியாசம், இது BS6 அது BS3 சேம் பாடி தாங்க, வேறு ஒரு வித்தியாசம் இருக்காது. ஆப்போசிட்டில் போகிற பஸ் வந்து கலைமகள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போய் திருச்சூரில் ஆல்ட்டு, அதுவும் 2 சிங்கிள் தாங்க. திருச்சூரில் எடுத்து நேராக கோயம்புத்தூர் வந்துட்டு அப்படி கோயம்புத்தூர் வந்து போய் திருச்சூரில் ஆல்ட்டு. இந்த வண்டி கோயம்புத்தூரில் எடுத்து திருச்சூரில் 1:25 எடுத்திருக்காங்க. அப்படியே போய் திரும்ப வந்து அப்படியே கோயம்புத்தூரில் ஆல்டுதாங்க. 2 வண்டி இந்த ரூட்டில் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டுமே ஆப்போசிட்டு. இது பார்த்திங்கன்னா ரைட் சைடு போனால் பொள்ளாச்சி, லெஃப்ட் போனால் கோயம்புத்தூருங்க. போடு. ஆப்போசிட்டில் வர வண்டி பார்த்திங்கன்னா SCP வண்டிங்க.
எஸ்சிபி வண்டி வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி டு பாலக்காடு வந்து ஒரு 2 பஸ்ஸோ 3 பஸ்ஸோ ஆப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ பாலக்காடுலேருந்து பொள்ளாச்சிக்கு போய்கிட்டு இருக்குது. நம்ம லெஃப்ட் கட் பண்ணோமா ரைட் சைடு ஒரு ரோடு போச்சா பொள்ளாச்சி, அந்த ரோட்டில் போகும். இந்த பஸ் ஸ்டாண்டு பேர் கொளிஞ்சம்பாறை பஸ் ஸ்டாண்டு. இதில் பார்த்திங்கன்னா கேரளா பஸ் தான் நிற்கிது. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ப்ரைவேட் தான் நிற்கிது. கேஎஸ்ஆர்டிசி எதுவுமே கிடையாது, ஃபுல்லாமே ப்ரைவேட் வண்டி தான் நிற்கிது. நம்ம கேஎல் ப்ரைவேட் பஸ்ஸஸ் மட்டும் தான் நின்றுருக்கு கொளிஞ்சம்பாறை பஸ் ஸ்டாண்டில். நான் கேரளாக்குள்ளே நிறைய ட்ரிப் ட்ராவல் பண்ணியிருக்கேன். பட்டு கேரளாவில் வந்து ஆம்புலன்ஸ் பின்னாடி வருதுன்னு வச்சுக்கோங்க, முன்னாடி போகிற வண்டி அப்படியே சைடு கொடுத்துட்றாங்க, ஒதுக்கிடுறாங்க. எவ்வளோ இடம் கொடுக்க முடியுமோ டிராஃபிக்கான இடத்துல கூட வந்து ஆம்புலன்ஸுக்கு ரொம்ப ஒதுக்கி கொடுத்துட்றாங்க. ஆம்புலன்ஸு விலைக்கு போட்டோம் அப்படின்ற மாதிரி. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நானும் நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணுறேன். ஆம்புலன்ஸ் கூட காம்படிஷன் போகிறாங்க நிறைய இடத்துல. ஆம்புலன்ஸ் பின்னாடியே ட்ராவல் பண்ணுறது, ஆம்புலன்ஸுக்கு சைடு கொடுக்காமல் ஓட்டுறது, நிறைய நம்ம தமிழ்நாட்டில் அந்த மாதிரி நிறையா வீடியோ பார்த்துருக்கேன். நிறைய நடக்கத்தான் செய்யுது. நிறையா தமிழ்நாட்டில் இருந்துகிட்டே தமிழ்நாடு குறை சொல்ல வீரா அப்படின்னு நினைக்காதீங்க, நான் நடக்கிறத தான் சொல்கிறேன். அந்த முன்னாடி ஒரு ப்ரைவேட் பஸ் போகும். அந்த பஸ்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ எடுக்கிறத பார்த்துருப்பாங்க அவ்வளோ மிரரில். அந்த பஸ் இந்த இடத்துல அப்போது அப்படியே திரும்புறத வீடியோ எடுக்கிறப்போ அங்கேருந்து நமக்கு கேரளா சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து நமக்கு கை காட்டினாங்க, டாட்டா போட்டாங்க நம்ம வீடியோவுக்கு. அது ஒரு ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள் சேனலில். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு பார்டர் வந்துருச்சுங்க. இதுலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடுங்க. இதுக்கு முன்னிட்டு வரைக்கும் கேரளா, இதுலேருந்து தமிழ்நாடு பார்டரு. இங்கே தான் பார்த்திங்கன்னா அந்த லாரி நிப்பாட்டியிருப்பாங்க. மோஸ்ட்லி தமிழ்நாடு பார்டர் வந்துருச்சு. தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டு நம்ம நேஷனல் ஹைவேல ஜாயின் பண்ண போகிறோம். நமக்கு முன்னாடி போகிற பஸ்ஸு பார்த்திங்கன்னா லோ ஃப்ளோர் பஸ்ஸுங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா நிறையா இப்போ தமிழ்நாடு பூரா ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மதுரையிலே ஒரு 130 பஸ்ஸஸ்க்கு மேலே ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த பஸ்ஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 93 லட்ச ரூபா வரும்னு இருக்காங்க. நம்ம இந்த பஸ்ஸில் ஒரு ஃபுல் கேப் இன்டர் வீடியோ போட்டிருக்கோம். எங்கன்னு பார்த்திங்கன்னா திருமங்கலத்தில் இருந்து மாட்டுத்தாவணி வரைக்கும் ஃபுல் வீடியோ பண்ணியிருக்கோம். டிரைவர் என்கிட்ட இன்டர்வியூலாம் எடுத்து போட்டிருக்கோம். இந்த பஸ்ஸு எப்படி இருக்குது, பஸ்ஸோட ஃபெசிலிட்டிஸ் என்னன்னு சொல்லி தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பாருங்கள். கோயம்புத்தூர்க்குள்ளே நிறையா பஸ்ஸஸ் வந்துருச்சு, லோ ஃப்ளோர் பஸ்ஸஸ். இந்த பாருங்கள், தாரதல சொகுசு பேருந்து, மிதவை பேருந்து. இப்போ பஸ்ஸு போயிட்டுருக்குங்க. லெஃப்ட் சைடு பாருங்கள், ஒரு பைக்கரு சரி ஸ்பீடில் போவார் லெஃப்ட்டு. இங்கே போகிறாங்க. இதே இது ரைட் சைடு ஒரு பெரிய வண்டி வந்து லெஃப்ட்டு ஏறினா பஸ் என்ன செய்வாங்க, லெஃப்ட் சைடு ஒதுக்குவாங்க. அப்போ அந்த 2 வீலர் கார் மேலே அடி போட்டு பஸ்ஸில் வந்து 2 வீலர் கார் இடிச்சிடுவார். லெஃப்ட் சைடு அவ்வளோ ஸ்பீடில் போகிறாரு. லெஃப்ட் சைடு அவ்வளோ ஸ்பீடு போகலாமா? ரூல்ஸை வந்து நம்மளே கடைபிடிக்கிறது கிடையாது. அதில் நிறைய பேர் வந்து பஸ்ஸுக்காரங்க லாரிக்காரங்க ஓட்டுறாங்கன்னு நிறையா பேர் சொல்கிறோம். நீங்களும் சொல்கிறீங்க, நானும் அப்படி தான் சொல்கிறேன். ஆனால் நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டோம். நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவோம், சாலை விதிகளை மதிப்போம், சாலை விதிகளை கடைபிடிப்போம், விபத்துகளை தவிப்போம். கோயம்புத்தூர் உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க. இந்த பிரிட்ஜை பார்த்துட்டாலே சுற்றி பிரிட்ஜாக இருக்கும். கோயம்புத்தூர் உக்கடம் பஸ் ஸ்டாண்டு அப்படின்னு தெரிஞ்சிடும். உக்கடம் பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு. நம்ம கலைமல் பஸ்ஸில் நம்மளுடைய ஜேர்னி ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோயம்புத்தூர் டு திருச்சூர் ஆப்ரேட் பண்ணுற கலைமல் பஸ்ஸோடைய டிரைவர் அண்ணன், பைலட் அண்ணே. வணக்கம்ண்ணே. வணக்கம். அண்ணே, உங்கள் பேருண்ணே? பேர் சங்கர்ண்ணா. சங்கர். எந்த ஊர்ண்ணே நீங்கள்? நீங்கள் அன்னூர் பக்கத்தில் கணேஷ்புரம். அன்னூர் பக்கத்தில். சரி. நம்ம கலைமகள் இதில் எத்தனை வருஷமா நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க? நான் கலைமலுக்கு வந்து ஒரு 10 வருஷம் ஆச்சுண்ணா. 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷமா ஓடுறீங்க. இதுக்கு முன்னாடி வேற எதாவது கம்பெனியில் ஓடுங்களே? இதுக்கு முன்னாடி செல்வநாயகம் விட்டாங்க. செல்வநாயகம். அது எந்த ரூட்னே? செல்வநாயகம் கத்தி வாங்கிட்டு. சரி. இப்போ ஓவரால் உங்களுக்கு பிரைவேட் பஸ்ஸில் ஓடுறது சர்வீஸ் எவ்வளோ, ஹெவி லைசன்ஸ் போட்டு எத்தனை வருஷம் ஓட்டுறீங்க? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? நான் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 16 வருஷம் ஆச்சு. 16 வருஷம் ஆச்சு. சரிங்கண்ணா. இப்போ நம்ம கம்பெனியில் வந்து 10 வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம கம்பெனி வந்து கோயம்புத்தூர் பேஸ் பண்ண கம்பெனி. ஓனர் வந்து கோயம்புத்தூர்காரங்க தான். ஓனர் பற்றி சொல்லுவானே. ஓனர் பிரச்சனைனா எந்த பிரச்சனை பாப்பாருங்க. வண்டியில நீட்டா வேலை செஞ்சு கொடுப்பாருங்க. வண்டி வேலை பார்த்து கொடுத்துருவாங்க. எல்லா வேலை எந்த வேலை சொன்னாலும் செஞ்சு கொடுத்துருவாருங்க. சரிங்கண்ணா. பிரச்சனை இல்லைங்க. மெயின்டெனன்ஸ் நல்லா பாக்குறாங்க. மெயின்டெனன்ஸ் எல்லாம் கரெக்டா பாத்துருவாங்க. உங்கள்கிட்ட எப்படி பழகுறாங்க?
பழக்கம் எல்லாம் தப்பு பண்ணா திட்டுவாருங்கண்ணா. அது எல்லா கம்மியும் நடக்கிறாங்க. தப்பு பண்ணல அப்படின்னா கரெக்டா பாப்பாருங்க, பாத்துக்குவாங்க. வண்டி வேலை கரெக்டா பாத்து கொடுத்துருவாரு. சரிங்க சரிங்க. இப்ப நீங்க வந்து 10 வருஷமா ஓடுறீங்க, உங்களுக்கு பேஜ் வண்டினா எந்த வண்டினே? ரெகுலரா டூட்டி மாத்திர வண்டி? டூட்டி மாத்திர வண்டி சக்தி கோயம்புத்தூர் போயிட்டு இருந்தாங்க. சக்தி கோயம்புத்தூர். ஆமாங்க, 2 வண்டி ஓடுங்க. சக்தி கோயம்புத்தூர் 2 வண்டி ஓடுங்க. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. இப்போ வந்து நீங்க ரீசெண்டா வண்டி மாத்திருக்கீங்க? இப்ப ரீசெண்டா மாத்தி ஒரு 2 மாசம் ஆச்சு. இந்த வண்டி 2 மாசம் ஓடிட்டு இருக்கு. 10 வருஷமா நீங்க அந்த லைன்ல அந்த லைன் போயிட்டு இருந்தாங்க. சரி, அந்த லைனுக்கு லைனுக்கு எப்படி இருக்கு? அந்த லைன் பாத்தீங்கன்னா நம்ம பழக்கப்பட்ட லைனுங்க அவங்க பிரச்சனை இருக்குங்க. இது ஒண்ணு ஸ்டேட் ஒரு சேனலா போறங்காட்டி கொஞ்சம் சேஃப்டியா போயிட்டு சேஃப்டியா வர மாதிரி இருக்கு. ஆமா. அந்த வண்டி எத்தனை சிங்கிள்? அது 6 சிங்கிள் தான். இது 2 சிங்கிள் தான். இது 2 சிங்கிள். சரிங்க சரிங்க சரிங்க. இந்த வண்டி வந்து இப்ப நீங்க மாத்திக்கிட்டு இருக்கீங்க. இந்த வண்டி ஒரு நாள் டூட்டியா எப்படி 2 நாள் டூட்டியானே? இதுல வந்து 4 நாள் இறங்கிடுறோம். 4 நாள் டூட்டி 4 நாள். எத்தனை நாள் சேர்றீங்க? 4 நாள் டூட்டி 4 நாள் ரெஸ்ட். சரி சரி. அந்த 4 ரெஸ்ட் அன்னைக்கு எப்படி வீட்டு இருப்பீங்க? வேற வண்டி பாக்கணும். அந்த சத்தி வண்டி மாத்தணுங்க. சரி சரி சரி. இல்லாட்டி ஏதோ ஒரு வண்டிங்க ஏதாவது வண்டி மாத்திக்கிறீங்க? நம்ம கம்பெனில வந்து 5 வண்டி இருக்கு. 5 வண்டி இருக்கு. அப்போ டூர் வண்டி 2 இருக்கு. டூர் வண்டிக்கு போய்க்கிறீங்க. டூர்னா டூர் ஆள் இல்ல அப்படின்னா டூர் வண்டிக்கு போயிருவீங்க. சரி சரி சரி. நமக்கு அந்த வண்டி இந்த வண்டி இல்லனா முதல்ல எடுத்து சொன்னாங்க அந்த வண்டி ஓனர் இந்த வண்டி சொன்னாலும் மாத்திக்கிறீங்க. சரிண்ணா சரிண்ணா சரிண்ணா. இப்போ நம்ம கம்பெனி வந்து 5 வண்டி இருக்கு. இந்த வண்டியால மாத்திக்கிறீங்க. இந்த வண்டி எப்ப டூட்டி மாத்துறது, எப்ப இறங்குறது? இந்த வண்டி வந்து நைட்டு மாத்துறதா? நைட்டு மாத்துறது, நைட் இறங்குது. இப்போ நீங்க இறங்கிடுவீங்களா? இப்போ போய் இறங்கிடுவோம். நாளைக்கு நைட் வருவீங்க? நாளைக்கு காலையில இருக்கணும். சரி சரி. நாளைக்கு காலையில டைம் வந்து அப்படின்னா இறங்கி எடுத்துட்டு வரீங்க. சரிங்க. ஒரு லீவ் அப்படின்னா நம்ம நாளை இருக்கணும். சரி சரி சரி. நீங்க என்ன சொல்றீங்க? நம்ம பஸ் ஃபேன்ஸுக்கு நிறைய பேர் இருக்காங்க, அந்த பஸ் கலைமகளுக்கு பஸ் ஃபேன்ஸ் இருக்காங்க. அதுபோல நீங்க ஒரு கையில போட்டு 15-16 வருஷம் அந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க. இந்த மத்தவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறது, ஒரு டிரைவரா இருந்து நீங்க சொல்ற பகுர நினைக்கிறத பகிர்ந்துக்கிட்டே நம்ம வீடியோ பார்க்கறவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க. கொஞ்சம் என்னன்னு சொல்லுங்க. சாலை விதியில கடைபிடிக்கிறது, பஸ்ஸுக்கு வர்றவங்க அந்த சில பேர் வந்து கொஞ்சம் பிரச்சனையா வருவாங்க, அந்த இதெல்லாம் வந்து நீங்க ஏதாவது சொல்லலாம். வர்றீங்க டெய்லி வருவீங்க, அதுக்குன்னு சில ஆளு இருக்காங்க. நம்ம டிரைவர் அப்படிங்கிற போது கொஞ்சம் அனுசரிச்சு தான் போயாகணும். ஆமாங்க, ரெகுலர் சீட் இருந்தாலும் சரிங்க, ரோட்ல வர்றவங்க எல்லாருமே கொஞ்சம் சொன்னா கேட்கக்கூடிய ஆளுகள் முக்கிறாங்க. அப்படி இல்ல கேட்க முடியாது அப்படிதான் பண்ற ஆளுகள் முக்கிறாங்க. நம்ம எதா இருந்தாலும் நம்ம டிரைவரா அனுசரிச்சு தான் போயாகும். சரிங்கண்ணா சரிண்ணா, ரொம்ப நன்றி. வீடியோக்கு பெருமிஷம் கொடுத்து இன்டர்வியூ கொடுக்குற நன்றி. பணி சிறக்க வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி பார்த்துருப்பீங்க பஸ்ஸோட கேப் இன்டர்வியூ, வீடியோ நம்மளோட இன்ட்ரோ எல்லாமே பார்த்துருப்பீங்க. டிரைவர் நான் இன்டர்வியூ பார்த்துருப்பேன். கண்டக்டர் இன்டர்வியூ கேட்குறப்ப இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன்ட்டார், இன்டர்வியூ வேணான்ட்டாரு. அவங்க பார்த்தீங்கன்னா அண்ணன் பேர் வந்து முனியாண்டி அண்ணன், இந்த கோயம்புத்தூர்காரங்க தான். நம்ம கேட்டோட தான் பெர்மிஷன் கொடுத்தாங்க. நல்லா ஜாலியாக 2 பேருமே சொந்த ஊர் வந்து நம்ம ஏரியா சரி ராஜபாளையம் சொன்னாரு. நம்ம சங்கரகோவில் பக்கத்தில் ராஜபாளையம் இருக்கீங்கன்னா அங்கதானா கரிவந்தநல்லூர், நம்ம ஏரியா பக்கத்துல தான், நம்ம ஊர் பக்கத்துல தான். அவரு நான் சிவகாசி சொன்ன உடனே அவர் சொன்னாரு, என்ன இப்படி சிவகாசியா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் விசாரிச்ச பிறகு சொன்னாரு, அண்ணன் அங்கிட்டு இருக்கு தம்பி, கிட்ட வந்து செட்டில் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்ணன் சரி, டிரைவரும் சரி, கண்டக்டரும் சரி, ஜாலியா பேசிட்டு வந்தாங்க. நம்ம என்ன கேட்டாலும் வண்டி பத்தி டவுட் கேட்கறது, என்ன கேட்டாலும் A to Z சொல்லி கொடுத்தாங்க. ஒன்றும் பிரச்சனையே இல்லை. 2 பேரும் சூப்பர் டைப். 2 பேருக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்குவோம். சூப்பரா இன்டர்ஸ்டேட் பெர்மிட் பஸ்ல வீடியோ பண்ணிட்டு வந்தாச்சு. டிரைவர் அண்ணன் கண்டக்டர் இன்டர்வியூ, கண்டக்டர் மட்டும் இன்டர்வியூ, டிரைவர் இன்டர்வியூ பாருங்க. அவங்க ஏதாவது சொல்லியிருந்தா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்குவோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கோயம்புத்தூர் பஸ் ஃபேன்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.